فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. الحمد لله رب العالمين والصلاة والسلام خاتم الأنبياء والمرسلين. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தலைப்பினூடாக தொடராக பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இஸ்லாம் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல வழிகாட்டுதல்களையும் நெறிகளையும் நமக்கு வழங்கி இருக்கிறது. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக சொல்கிற பல வழிகளை இங்கே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். ஒரு கணவனும் மனைவியாக வாழ்கிற போது அவர்கள் ஒழுக்கமிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி சொல்கிறது. அந்த ஒழுக்க வாழ்வு கேள்விக்குறியாகிறது ஒரு கட்டத்தில். அது எந்த நேரத்தில் என்று சொன்னால், கணவனுக்கோ மனைவிக்கோ சந்தேகம் என்கின்ற ஒன்று ஏற்படுகிற போது அது அந்த வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது என்பதை நாம் யதார்த்தமாக இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி சந்தேகம் எழுகிற எந்த ஒரு காரணையும் உங்களுக்குள்ளாக ஏற்படக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு மிகவும் வலியுறுத்தி சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவுரை சொல்கிறார்கள். ஈயாக்கும் வா துஊல அன்னிசா, பெண்கள் தனியாக இருக்கிற இடத்திற்கு ஆண்கள் செல்ல வேண்டாம். ஆண்கள் தனியாக இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, தனியாக இருக்கிற இடத்துக்கு பெண்கள் போகக்கூடாது, பெண்கள் தனியாக இருக்கிற இடத்திற்கு ஆண்கள் போகக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்படி நீங்கள் தனியாக இருந்தால் மூன்றாவதாக அங்கே சைத்தான் இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படின்னு சொன்னால், தனிமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்லவங்களாக இருப்பாங்க, ஆணும் நல்லவங்களாக இருப்பாங்க, கெட்டவங்க பெண்களும் நல்லவங்களாக இருப்பார்கள். ஆனால் மூன்றாவதாக அங்கே சைத்தான் இருக்கிறான், எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், நீங்கள் தனிமையில் இருக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய மனைவியோடு பேசி கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இது மாதிரி வெளிச்சம்லாம் கிடையாது, இல்லை, அவன் பள்ளிவாசலில் இருந்துக்கிட்டு மனைவி இத்திகாஃப் இருக்கிறாங்க. இத்திகாஃப் இருக்கிற அந்த நேரத்தில் மனைவியை சந்திக்க வராங்க. இப்போ சந்திக்க வந்த மனைவியை பேசிவிட்டு மீண்டும் வீட்டில் விடுறதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. அப்படி போய் கொண்டு இருக்கிற போது இரண்டு நபி தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து போகிறார்கள். கடந்து போக எப்படி போகிறாங்கன்னு சொன்னால், அவங்க ரொம்ப வேகமாக போகிறாங்க. வேகமாக போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நில்லுங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னுடைய மனைவி சபியா பேசிட்டு நான் வீட்டில் கொண்டு விடுறதுக்காக போகிறேன் என்று சொல்கிறார்கள். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் என்ன உங்கள் மேலே சந்தேகப்பட போகிறோமா, நீங்கள் ஏன் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க, சுப்ஹானல்லாஹ், நீங்கள் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க, நாங்கள் உங்கள் மேலே எதுக்கு சந்தேகப்பட போகிறோம் என்று அதை சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான்னு சொன்னால், இரத்த நாளங்களில் எல்லாம் சைத்தான் ஓடுகிறான், ஒவ்வொரு மனிதனின் இரத்த நாளங்களில் எல்லாம் சைத்தான் ஓடுகிறான், அதனால் நீங்கள் இப்போ இங்கே பார்த்துட்டு போயிடுவீங்க, இப்போ அந்த பக்கம் போனவொன்னே என்ன நினைப்பீங்க, யாரோட நபிகள் நாயகம் பேசிகிட்டு இருந்தாங்களே, ரசூலுல்லாஹ் பேசிகிட்டு இருந்தாங்களே, யாராக இருக்கும் என்று உங்கள் உள்ளத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்துவான், அது விபரீதமாக ஆயிரும், அதனால தான் நான் கூப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு சந்தேக வாசல் கூட ஒரு கணவனின் மனைவியின் வாழ்க்கையில் எந்த வகையான ஒரு சந்தேகங்களும் ஏற்படாத வகையில் அவங்களுடைய வாழ்க்கை அமையணும். இன்றைக்கு மொபைல் இருக்கு கையில், ஒரு ஆணுடைய கணவனுடைய மொபைல் உடைய லாக்கு பெண்ணுக்கு மனைவிக்கு தெரியணும், மனைவியுடைய லாக்கு கணவனுக்கு தெரியணும். அப்படி ஒரு அந்யோன்யமாக இருந்தால் மட்டும்தான் அங்கே சந்தேகம் இல்லாது. அப்போ அது இல்லாமல் வேறு மாதிரியாக ஏதோ ஒரு தங்கச்சிகிட்ட கூட பேசுவாங்க. ஒரு மனைவி தன்னுடைய தங்கச்சிகிட்ட போய் தனிமையில் கூட பேசியிருப்பாங்க. ஆனால் கணவன் இருக்கப்போ போய் தனிமையில் பேசினா என்ன நினைப்பா, என்ன தனியாக போய் பேசிகிட்டு இருக்க, அப்படி கணவன் அது மாதிரி போய் பேசிட்டு இருந்தால் மனைவி நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியான வாசல்களை எங்கேயுமே நீங்கள் திறந்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. தனிமையில் சந்திக்கிறது இன்னும் ஒரு, அவங்களும் நல்லவா இருப்பாங்க, இவங்களும் நல்லவா இருப்பாங்க. வீட்டில் ஒருத்தர் பார்த்துட்டு போகிறாரு, ஒரு நல்ல விஷயத்துக்கு பார்த்துட்டு வெளியில் போவார், வெளியில் போகிற நேரத்துக்கு பார்த்து யாராவது ஒருத்தர் பார்த்துட்டான்னு வைங்க, ஏன் வீட்டில் ஆண்கள் இல்லாத வீட்டில் அவர் வந்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளத்தில் யாராக இருந்தாலும் பெரும்பாலான உள்ளங்களில் அந்த சந்தேகம் வருது. நீங்கள் பக்ராவில்
2வது அத்தியாயத்தில் நீங்கள் ஒரு சூனியத்தை பற்றி எல்லாம் சொல்லிட்டு வரான். அப்படி சொல்லிட்டு வர நேரத்தில் சூனியத்தால் எதுவும் செய்ய முடியாது. பாபிலோன் நகரத்தில் 2 ஹாரூத் மாத் என்கின்ற 2 சைத்தான்கள், மனித சைத்தான்கள் இருந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த சூனியத்தின் மூலம் எந்த ஒரு தீய விளைவுகளையும் ஏற்படுத்த முடியாது. ஆனால் அவர்கள் எதை கற்றுக்கொண்டார்கள் சொன்னால், கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை ஏற்படுத்துவதை கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாவே குர்ஆனில் சொல்கிறான். இப்போ கணவன் மனைவிக்கிட்ட பிரிவினை ஏற்படுத்த ரொம்ப லேசான விஷயம். எவ்வளவு நெருக்கமான ஆணாக கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அந்யோன்யமான கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே பிரிவினை ஏற்படுத்தணும்னு சொன்னால் உண்மையில் சும்மா புருஷனை அங்கே ஒரு பொண்ணோட பேசியிருந்தாரு பார்த்தேன் அப்படின்னு சும்மா சாதாரணமாக சொல்லிவிட்டா போதும். மனைவியை பார்த்தேன் அங்கே ஒருத்தனோட பேசிருந்துச்சு அப்படின்னு சும்மா போகிற போக்கெல்லாம் சொல்லிவிட்டானா போதும். அது மிகப்பெரிய ஒரு பிளவை அந்த குடும்பத்தில் ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் பார்க்குறதெல்லாம் சந்தேகமாகவே இருக்கும். கணவன் மனைவியை பார்க்குறதா இருந்தாலும் சரி, மனைவி கணவனை பார்க்குறதாலும் சரி, எல்லாமே ஒரு சந்தேக பார்வையத்தோடு பார்க்குறப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்திடும். இது மாதிரி நிறைய குடும்பங்கள் சீரழிந்ததை நம்ம பார்க்குறோம். அவ்வளோ வேண்டாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சொல்லும் போது என்ன சொல்கிறான், தனிமையில் இருந்த, அதுவும் சிறு வயதிலிருந்து அங்கே வளர்ந்து கொண்டிருந்தவர் அந்த பெண்மணி இவரை தவறான முறைக்கு அழைக்கிறார். அங்கே தனிமை தான் அதற்கு காரணமாக இருந்துச்சு. அழைக்கும் போது எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அவளும் அவரை நாடினாள், அவரும் அவளை நாடிவிட்டார். அவளும் அவரை நாடினாள், அவளும் அவரை நாடிவிட்டாள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், அவர் மட்டும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்காமல் இருந்திருந்தால் அவரும் வழிதவறிவராக ஆயிருப்பார். ஒரு நபியே வழிதவறி போவதற்கு காரணமான இடம் எது? தனிமை. அப்படிப்பட்ட ஒரு தனிமையை எந்த சூழலிலும் நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு அழகான வழிகாட்டுதலை சொல்கிறார் என்பதை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும். அதே போல் அன்னை ஆயிஷா அவர்களிடத்தில் ஒரு ஆண் வந்து பேசிகிட்டு இருக்கார். பேசி கொண்டு இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அப்போ வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்த உடனே முகம் மாறுகிறது. ஏன் இவர் வந்து ஒரு தனிமையில் வந்து பேசிகிட்டு இருக்காரு, யாரும் தெரியாத ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறுவதை பார்த்த உடனே ஆயிஷா சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் வந்து என்னுடைய பால்குடி சகோதரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பால்குடி, இப்போ ஒரு பெண்ணிடத்தில் 2 பேர் அவங்க பெற்றெடுத்துருக்குன்னு இல்லை, ஒரு பால் குடித்தாலே அவங்க சகோதரர் ஆயிடுவாங்க. அந்த அடிப்படையில் ஆயிஷா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னுடைய பால்குடி சகோதரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உன்னுடைய பால்குடி சகோதரனா எந்த வகையில் எப்படி பால் குடித்தாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். 5 முறை அவர்கள் பசி ஆறுவதற்காக பால் குடிச்சிருந்தால்தான் பால்குடி சகோதரர் ஆவாங்க. வெறுமனே சும்மா பசி ஆற்றுறதுக்காக தாய் இல்லை, பிள்ளை அழுவுது என்பதற்காக யாராவது ஒரு பெண்மணி எடுத்து மார்புகளை வைக்கிறாங்க அந்த குழந்தைய, அல்லது ஏதோ பசிக்காக ஒரு முறை பால் கொடுத்தாங்க, அப்படியெல்லாம் பால்குடி சகோதரர் ஆகிட முடியாது. அவங்க பசியார பால் குடிச்சிருக்கணும். 5 முறை பால், அதுவும் 5 முறை பால் குடித்தாதான் அவங்க பால்குடி சகோதரராக சகோதரியாக ஆவாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வெறுமனே பால்குடி சகோதரர் ஆக முடியாது என்று அந்த செய்தி அந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்ததாக உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க வீட்டில் வந்து ஒரு அரவாணி, இந்த 9 சொல்லுவாங்களே அரவாணி, அவங்க வந்து ஒருத்தர் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நபிகள் பெண்கள் சபையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை கண்டிக்கிறாங்க. இவங்களை வந்து பெண்களுடைய சபையில் நீங்கள் சேர்க்கக்கூடாது, இவங்க வந்து ஆண்களுடைய லிஸ்ட்டில் தான் வைக்கணும், இவங்க ஆண்களுடைய சபையில் தான் போகணும், பெண்களுடைய சபைக்கு நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி அவங்க ஆண்களாக தான் பாய்க்கணும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அது மாதிரி ஆட்களையும் நீங்கள் வந்து பெண்களுடைய சபையில் எடுக்கக்கூடாது என்பதை பார்த்துக்கணும். அடுத்ததாக இப்போ ஒரு பெண்மணியை போய் சந்திக்க போகிறோம், சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 பேர் 3 பேராக மகரம் இல்லாத உறவுகளாக, மகரமான உறவுகளாக இருந்தால் கல்யாணம் செய்யக்கூடாத உறவுகளாக, அது அவங்க மகரம் கல்யாணம் அதாவது தந்தை, சகோதரன், சித்தப்பா, பெரியப்பா அப்படி இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து கல்யாணம் செய்யக்கூடாத உறவு மகரமான உறவு. அப்போ அது மாதிரி ஆட்கள் போய் தனிமையில் சந்திக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் மகரம் இல்லாத கல்யாணம் செய்வதற்கு தகுதியானவங்க இருக்காங்கல்ல, மகரம் இல்லாத உறவுகள், அவங்க போய் ஒரு தனிமையில் சந்திக்கக்கூடாது. ஒரு முக்கியமாக சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் தனியாக போகாமல் 2 பேர் 3 பேர் அப்படி போய் பெண்களை சந்திப்பதில் அது குற்றம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு சில ஆண்கள், அபூபக்கருடைய மனைவியோடு சில ஆண்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, உறவுக்காரங்க சொந்தக்காரங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு போகிறாங்க. போனால் 2-3 ஆண்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு கோவம் வருது.
அவர் கோவம் வந்தோன்னா உடனே என்ன பண்ணுறாரு, நபிகள் நாயகத்திட்ட வராரு. வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, சொந்தக்காரங்க தான், என் மனைவி மீது நான் தவறாக நினைக்கல, வந்தவங்க மேலேயும் நான் தப்பு நினைக்கல, ஆனால் 2-3 ஆண்கள் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, பெண்ணோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, இப்படி பேசலாமா என்று அவங்க அபூபக்கர் சித்திக் அவங்க கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் என்ன சொல்கிறாங்க, அது மாதிரி 2 பேர் 3 பேர் உட்காந்து பேசுவது தவறில்லை, அப்படி சந்திக்கிற தேவை இருந்தால், வாய்ப்பு இருந்தால் அப்படி 2 பேர் 3 பேர் வந்து சந்திப்பது தவறில்லை என்று நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அது ஒரு செய்தி. அடுத்ததாக அந்த பெண்கள் தன்னுடைய அலங்காரத்தை, அப்போ இந்த ஒரு குடும்பம் சிதறிவிடக்கூடாது என்பதற்காக, ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக நடக்க வேண்டும் என்பதற்காக அழகான வழிகாட்டுதலை இஸ்லாம் சொல்கிறது. பெண்கள் வந்து அவங்களுடைய அலங்காரம் இருக்கு இல்லையா, அவங்க அலங்காரத்தோடு வெளியில் போனால் அந்நிய ஆண்கள் பார்த்தாக்க அது ஒரு மாதிரியாக ஏற்படும் என்பதற்காக இறைவன் இதுக்கு திருமறை குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்கிறான், அழகான வழிகாட்டுதலை சொல்கிறான். உங்களுடைய பெண்கள் வந்து தன்னுடைய அலங்காரத்தை யாருக்கெல்லாம் காட்டலாம், யாருக்கெல்லாம் காட்டக்கூடாது என்கிற வழிகாட்டுதலை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அது என்ன சொல்கிறான், கணவன் முன்னாடி தன்னுடைய அலங்காரத்தை அவர்கள் காட்டலாம். லிப்ஸ்டிக் அடிச்சிருப்பாங்க, அழகான உடை அணிஞ்சிருப்பாங்க, நகையில் போட்டிருப்பாங்க, இதெல்லாம் யார் முன்னாடி காட்டலான்னு சொன்னால் கணவனுக்கு காட்டலாம், கணவன் முன்னாடி அலங்காரத்தோடு இருக்கலாம். அடுத்தது தந்தைக்கு முன்னாடி அவர்கள் எவ்வளவு அலங்காரமாக இருந்தாலும் அது குற்றம் இல்லை என்று சொல்கிறான். அடுத்த பாருங்க, அல்லாஹ் வந்து எதற்காக இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை போட்டு நமக்கு சொல்கிறான், நீங்கள் நம்ம பேணுதான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கு தான் இவ்வளோ விஷயத்தை அல்லாஹ் ஒரு லிஸ்ட்டு போட்டு, பெரிய லிஸ்ட்டு போட்டு அல்லாஹ் சொல்கிறான். கணவன் முன்னாடி இருக்கலாம், தந்தையின் முன்னால் இருக்கலாம், கணவனின் தந்தை முன்னால் வரிசையாக அல்லாஹ் லிஸ்ட்டு போடுறான். கணவனின் தந்தை முன்னால் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு முன்னால் தன் அலங்காரத்தோடு இருக்கலாம், அதே போல் கணவனுக்கு பிறந்த வேறு மனைவி மூலமாக கணவனுக்கு பிறந்த பிள்ளைகள் இருப்பாங்கல்ல, அவர்களுக்கு முன்னாடி இருக்கலாம். அடுத்ததாக சகோதரிக்கு முன்னால் இருக்கலாம், சகோதரனுக்கு முன்னால் இருக்கலாம். பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க, அதாவது பெண்களுடைய மறைவிடத்தை பற்றி நாணம் இல்லாத சிறுவருக்கு முன்னால் இருக்கலாம். அதே போல் அடிமைகள், இன்றைக்கி அடிமைகள் இல்லை, ஆனால் அன்றைக்கு அடிமைகள் இருந்தாங்க இல்லையா, அவங்க வீட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால் அடிமைகளுக்கு முன்னால் அது தவிர்க்க முடியாத காரணங்களால் அடிமைகளுக்கு முன்னாடி இருக்கலாம். அதே போல் தள்ளாத வயதுடைய பெரியவர்கள், வயதானவர்கள், பெண்களை பற்றி அந்த ஈடுபாடு இல்லாதவர்கள் அந்த வயதானவர்களுக்கு முன்னாடி இருக்கலாம், நாட்டம் இல்லாத அவளுக்கு முன்னாடி இருக்கலாம். இப்படி உரிய லிஸ்ட்டை போய்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம இன்றைக்கு பெண்கள் வந்து தன்னுடைய அலங்காரத்தை யாருக்கு காட்ட வேண்டும் என்கிறத ரொம்ப கவனமாக அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்கி வச்சுருக்கான். நீங்கள் யார் காட்டணும், யார் காட்டக்கூடாது என்கிற தெளிவான வழிகாட்டுதல் இருக்குது. இன்றைக்கி பெரும்பாலும் பெண்கள் என்ன செய்கிறாங்க, தலையில் துணி இல்லாமல் எல்லா பக்கமும் வராங்க. வீட்டில் பெரிய தாடி வச்சு ஜிப்பா போட்டு வந்தாருன்னா அவருக்கு முன்னாடி டக்குன்னு தலையில் துணி எடுத்து போட்டுக்கிறாங்க. பால்காரனுக்கு முன்னாடி அப்படியே நிற்கிறாங்க. வீட்டுக்கு இந்த இபி பில் எடுக்க வரான், அவனுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. கேபிள்காரன் வந்து அவன் முன்னாடி அப்படியே நிற்கிறாங்க. மற்ற இடங்கள் எல்லாம் பெரும்பாலும் அந்த பேணுதல் இல்லாமலே இருக்கிறாங்க. ஆனால் பெரிய ஜிப்பா வச்சு தாடி போட்டு யாராவது வந்தாங்கன்னா அது பொண்ணை டக்குன்னு எடுத்து முடிக்கிறாங்க. பாங்க சொன்னால் யாருன்னா தலையில் துணி போட்டுக்கிறாங்க. பாங்க சொன்னால் தலையில் ஒரு துணி போடணும் அப்படிலாம் இதெல்லாம் கிடையாது. ஆனால் அதுக்கு துணி போடுறாங்க. ஆனால் யார் முன்னாடி போட வேண்டும், யார் முன்னாடி மறைக்க வேண்டும் என்கின்ற அந்த கட்டளை இருக்குது. அதுக்கு முன்னாடி பெரும்பாலும் அலட்சியமாக இருக்கிறார். ஏன் இது அல்லாஹ் ஒரு பெரும் கட்டளையாகவே சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டளை சும்மா போகிற போக்கில் ஒரு வழிகாட்டுதல் இல்லை, மார்க்கத்தின் வழிகாட்டுதல் இல்லை, விதிமுறை அல்ல, ஒரு நெறி அல்ல, வாழ்க்கை நெறி அல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த கட்டளையை மீறினால் அதற்கான பெரும் குற்றத்தை நாளைக்கு நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் இதெல்லாம் ஒழுக்கமாக யார் முன்னாடி நம்ம கவனமாக இருக்கணும், அவங்களுக்கு முன்னாடி பெண்கள் மிக கவனமாக இருக்கும் என்பதை இந்த செய்தியிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளை இருந்து நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும்.